வணக்கம். தமிழக வெற்றி கழக நமது மக்கள் தலைவன் விஜய் அவர்கள் கட்டளைகளை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு நடவடிக்கை படப்பிடிப்பு வந்துட்டு ஏற்கனவே 23ஆம் தேதி நடக்கிறதா இருந்துச்சுல. அந்த டயத்தில் வந்துட்டு 4ஆம் தேதி படப்பிடிப்பு துவங்குறதா முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அதை மாற்ற வேணாம், எப்பவும் போல அதெல்லாம் நடக்கட்டும், தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சினிமா துறையிலையும் நம்ம நடிப்பு 69ஆவது படம் இந்த படத்தை லாஸ்ட் படம் சொல்லிக்கிறாங்க. அது லாஸ்ட் படமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு லாஸ்ட் படம் 69 எடுக்கிறோம். அப்போ எடுக்க போகும்போது தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது, படப்பிடிப்பு திட்டமிட்டபடி நடக்கட்டும். ஏன்னா செப்டம்பர் 23 நாளைக்குனா இப்போ நாள் கரெக்டாக இருக்கும்னு ஐடியா பண்ணியிருக்காரு உங்களுக்கு. இப்போ அக்டோபர் 27 மாத்திரனால 4ஆம் தேதி எப்பவும் போல் படப்பிடிப்பு துவக்க விழா நடக்கும். 69வது படப்பிடிப்பு துவக்க விழா நடக்கும். அதே மாதிரி 5ஆம் தேதி படப்பிடிப்பு நடக்கும். 15 நாட்கள் நடக்கும். 5, 15, 20 ஆயிடுச்சு. 27ஆம் மீட்டிங் வர கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் அரசியல் சார்ந்த ஒரு சில வசனங்கள் எல்லாம் ஈடுபடும். ஏன்னா சர்க்கார் படத்தை விட டபுள் மடங்காக இருக்கிற மாதிரி வரும். அதில் ஹிந்தி பட வில்லன் போட்டிருக்காங்க. ஹிந்தி படத்தில் இருக்க வில்லன் நடிகர் நடிக்கிறாரு. அப்புறம் தாவேகாவுடைய நமது செயலாளர் விஜய் ஆனந்த் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வர்றார். இப்போ புரிந்தவர்கள் பேசினார். பிறகு முன்னே நம்ம பதவி வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறதா இருக்கார். தென் மாவட்டம் இந்த பக்கம் மதுரை சைடு இருந்து கொங்கு மாவட்டம் கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம் போகிறதா இருக்கார். அடுத்தடுத்து அப்டேட்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. தலைவர் மக்கள் தலைவன் விஜய் அவர்களுடைய சிறப்பு தொகுப்புகளை நான் கண்டினியூவாக போட்டு வரேன். அதுக்கடுத்து முக்கிய செய்தி ஒன்று, நடிகை திரிஷா அவர்கள் நமது மீட்டிங்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட எதுவும் செயலாளர் போஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. அது அப்புறம் வரும்போது சொல்கிறேன். இது ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். அதை மொத்தம் நம்மளால் தொழிலாளர் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மீட்டிங்கில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் ஷூட்டிங் நடத்துகிறத நிப்பாட்ட வேணாம், படப்பிடிப்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். இது நல்ல முடிவு, அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியர் லாஸ்ட் டயத்தில் தேர்தல்